கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்மை தெரிந்து கொண்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எதற்காக நம்மை ஏற்படுத்தினார்? எதற்காக நம்மை அழைத்தார்? எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? நாம் அவருக்காக கனி கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவிடம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்துல கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்கிறார். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கொடியாகிய நாம் திராட்சை செடியிலே நிலைத்திருக்கும் போது அது கனி கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, அவர் மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார், நம் கொடிகளாய் இருக்கிறோம். நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது நாம் பிதாவிடம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பிதாவானவர் நமக்கு செய்து கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நாம் விரும்புகிறோமா? அவரை விசுவாசிக்கிறோமா? அவரை ஏற்றுக்கொண்டோமா? நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறாரா? அவரில் நிலைத்திருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? எதற்காக நம்மை ஏற்படுத்தினார்? நாம் கனி கொடுக்கும்படியாக, அந்த கனியிலே நிலைத்திருக்கும்படியாக நம்மை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, அவர் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் கனி கொடுக்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற மரமாக, நல்ல மரமாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் கனி கொடுக்க வேண்டும், அந்த கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது, கனி உள்ள ஒரு வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல மரமாக நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஒரு நாளும் கனி இல்லாத ஒரு வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் இழந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த நோக்கத்தை அறிந்து, அவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கத்தை அறிந்து, அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரில் நிலைத்திருப்போம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்கிறார். நம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? வேத வசனத்தை வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோமா? அல்லது வார்த்தையை விட்டு விலகி இயேசுவை விட்டு விலகி வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை நேசித்து தியானித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதினதின் காலத்திலே கனி கொடுக்கிற ஒரு மரமாக நாம் இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற மரமாக வாழ்வோம். நல்ல கனி கொடுக்கிற மரமாக இருப்போம். மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்போம்.
இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீஷர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வரதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ரீபா கபா ரஷாக்கே ரேதனமா ஹந்தரோ ரபா கபாரா ஷகரக துரி கரதரபல்லா. என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ரீபா கபா ரஷாக்கா ரதன ஹந்தரோ ரீபா ரபா ரபா தூர் ரபா ர கேதினமா கரதரபல்லா. ஆவியானவரே, உடைய சமூகத்திலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியுள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும். ரீபா கபா ரஷாந்தரோ ராபா கே ரேஷேகே லாகாதன ஹந்தரோ. தடைகள் விலகுவதாக. ரீபா ரபா தூ ராபா க ராதா ரபா. ஆவியானவரே, உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க. திருமண காரியங்களை கூட இருந்து சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரைகளாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறுவதாக. ரீபா ரபா தூ ரபா கரதரபா ரபா கெபார ஷெந்தரோ ரபா லஹாதரபா. என் தேவனே ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க, புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள, புது நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனைகளோ, துன்பங்களோ, தீங்கோ தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக உடைய கரங்களிலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.